Taste the Daily. கோவை விமான நிலையம் வந்தடைந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமரை வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கோவையில் பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு வழங்குவதற்காக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய, குறிப்பாக கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்று வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் PRG அருண்குமார், அம்மன் கே அர்ஜுனன், AK செல்வராஜ் உள்ளிட்டோரும் உடன் இருந்தார்கள். அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதே போன்று கூட்டணி கட்சியைச் சேர்ந்த GK வாசன் அவர்களும் உடனிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கோவை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக கை கொடுத்து அந்த வரவேற்பு புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவை விமான நிலையத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா வளாகத்தில் இன்று இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது பிரதமர் கிசான் திட்டத்திலே விவசாயிகளுக்கான 21வது தவணை நிதியான 18,000 கோடி ரூபாயை வங்கி கணக்கிற்கு இன்றைக்கு விடுவிக்கிறார். விவசாயிகளுடைய விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் பிரதமரை வரவேற்றிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வரவேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு மட்டும் 21,80,204 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்து வெற்றி பெற்ற விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கு கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து நாட்டிற்காக 21வது தவணை நிதியாக 18,000 கோடி ரூபாயை வங்கி கணக்கிற்கு விடுவிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக இன்றைக்கு கோவை வந்திருக்கிறார். கோவை தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கக்கூடிய அவர் குறிப்பாக இதற்கு முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இருந்து மதியம் விமானம் மூலமாக கோவைக்கு புறப்பட்டார். கோவை வந்து இறங்கியதும் அதிமுக பொதுச் செயலாளர் அவரை வரவேற்றிருக்கிறார். கொடிசியா வளாகத்தில் நடைபெறக்கூடிய தென்னிந்திய விவசாயிகள் வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவை கொடிசியா வளாகத்தில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கவிருக்கிறார். இந்த விழாவிலே தமிழக ஆளுநர் RN ரவி தலைமை வகிக்கிறார். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கிசான் சமான் நிதி திட்டத்தில் 9 கோடி விவசாயிகளுடைய பயன்பெறக்கூடிய வகையிலே 21வது தவணையாக இந்த 18,000 கோடி ரூபாயை இன்றைக்கு பிரதமர் விவசாயிகளுக்காக அவருடைய வங்கி கணக்கிலே விடுவிக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அவரோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் என வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த விவசாயிகளுக்கான மிகப்பெரிய அந்த கிசான் திட்டத்தை 9,000 கோடி விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவிக்கிறார். சாலை மார்க்கமாக கோவை விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சாலையினுடைய 2 புறங்களிலும் ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும், குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாகனத்தின் மீது மலர்களை தூவியும் உற்சாகமாக மோடி வாழ்க என்று முழக்கங்களோடு சாலையினுடைய 2 புறங்களிலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கொடிசியாவிலே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 9 கோடி விவசாயிகளுடைய பயன்பெறக்கூடிய வகையிலே 18,000 கோடி ரூபாயை நிதியை இன்றைக்கு விடுவிக்கவிருக்கிறார். விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு, விவசாயிகள் தான் நாட்டிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய கடவுளாக வாழும் கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விவசாயிகளுடைய நாயகனாக இன்றைக்கு தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவை விமான நிலையம் வந்திறங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சென்று வரவேற்று அவருக்கு பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி,
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய PRG அருண்குமார், அம்மன் கே அர்ஜுனன், AK செல்வராஜ் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனிருந்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு கைகளை கொடுத்து உற்சாகமாக விமான நிலையத்திலே இருவரும் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொடிசியா வளாகத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடிசியா வளாகம் வருவரை உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிசியா வளாகத்திலே அந்த நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ரிப்பன் வெட்டி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கருத்துக்களை தற்போது கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடிசியா வளாகத்திலே இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ரிப்பன் வெட்டி அந்த மாநாட்டை தொடங்கி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளோடு அவர்கள் விளைவித்திருக்கக்கூடிய பாரம்பரிய அந்த நெல் வகைகள், தானியங்கள் உள்ளிட்டவற்றை அவளோடு கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு விவசாயிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் அந்த நெல்லினுடைய வகைகளை பற்றியும், நெல்லினுடைய தன்மையை பற்றியும், அதற்குரிய குணங்களை பற்றியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கொடிசியா வளாகத்தில் நடைபெறக்கூடிய இயற்கை வேளாண் மாநாட்டை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த கிசான் திட்டத்தின் மூலமாக 9 கோடி விவசாயிகளுக்கு 21வது தவணை நிதியாக 18,000 கோடி ரூபாயை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வங்கிக் கணக்கிற்கு விடுவிக்கிறார். தமிழ்நாட்டிற்கு மட்டும் 21,80,204 விவசாயிகள் இந்த கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பயன்பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை விவசாயம்தான் வருங்கால சந்ததிக்கு மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்து இன்றைக்கு இயற்கை வேளாண் மாநாட்டை கோவை கொடிசியா வளாகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விவசாயிகளும் இயற்கை வேளாணினுடைய அந்த நன்மைகள், இயற்கை வேளாண் அந்த உணவுப் பொருட்கள் மூலமாக ஏற்படக்கூடிய உடலியல் சார்ந்த மாற்றங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த தன்மைகள், ஒவ்வொரு உணவுப் பொருளுடைய வீரியங்கள் குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எடுத்து பேசி வருகிறார்கள். அதனை ஆவலோடு அன்போடு ஒவ்வொரு உணவு தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் தொட்டு பார்த்து விவசாயிகளிடம் அதை ஆவலோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு விவசாயிகள் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறார்கள். விவசாயிகளை பேணி காப்பது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. விவசாயிகள் இயற்கை பேரிடர் காரணமாக பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக துயரப்படுகிற போது ஆளுகிற திமுக அரசு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக உணவு தானியங்களை, அதாவது கொள்முதல் நிலையங்களையும் தேவையான கிடங்குகளையும் அமைக்காமல் நாற்றுக்களாக முளைத்து பல்லாயிரக்கணக்கான அந்த டன் கணக்கிலே அந்த உணவு தானியங்கள் நெல்லெல்லாம் இன்றைக்கு முளைத்து நாற்றாகி வீணாக்கி போகிறது. வாய்க்கு எட்டிய சோர் கைக்கு எட்டாத நிலையிலே இன்றைக்கு திமுக அரசுக்கு எதிராக விவசாயிகள் வேதனையோடு பேட்டி கொடுப்பதும், விவசாயிகளை இந்த அரசு கை கழுவிவிட்டது, விவசாயிகளுடைய வயிற்றிலே அடித்து விட்டது என்பதை நாம் தொடர்ந்து கடந்த மாதத்திலிருந்து 2 மாதங்களாக விவசாயிகள் படக்கூடிய துயரங்களையும், அவர்கள் விளைவித்த நெல்லை பிடிப்பதற்கு சாக்கு பைகள் இல்லாமல் சாலைகளுடைய மத்தியிலே கொட்டி வைத்து அந்த நெல்கள் எல்லாம் நான் மழை நீரிலே மூழ்கி நனைந்து நாற்றுக்களாக வீணாகி போனதை எல்லாம் பார்த்தோம். தேவையான நெல் கொள்முதல் கிடங்குகள் இல்லை, அதை பாதுகாப்பதற்கு கோணி சாக்கு பைகள் இல்லை, உரிய விலை இல்லை என்று வஞ்சிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைக்கு 18,000 கோடி ரூபாயை அவருடைய வங்கிக் கணக்கிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவிக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21,80,204 விவசாயிகள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே பயனடைவிருக்கிறார்கள். இயற்கை வேளாண்மை என்பதுதான் எதிர்கால சமூகத்திற்கு தேவையான ஒரு விவசாயமாக இருக்கிறது. மருந்து பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு உணவு தானியங்களை விளைவிக்கக்கூடிய நிலையிலே இயற்கை வேளாணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை கொடிசியா வளாகத்திலே இன்றைக்கு 18,000 கோடி ரூபாயை வங்கிக் கணக்கிலே 21வது தவணையாக விடுவிக்கிறார். அதிலே கலந்து கொண்டு இன்றைக்கு மாநாட்டை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். விவசாயிகளோடு ஒவ்வொரு தானியங்களுடைய அரிய பலன்களை குறித்தும் அதனுடைய தன்மைகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். இந்த 18,000 கோடி விவசாயிகள் என்பது விவசாயிகளுடைய இந்த விடுவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயிகளுடைய மேன்மையை, விவசாயிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு நிதியாக இருப்பது என்பதற்கு உணர்ந்து இன்றைக்கு கோவையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிதியினை இயற்கை வேளாண் விவசாயத்திற்காக கொடுக்கிறார். விவசாயிகள் உற்சாகமாக அவரை வரவேற்று ஒவ்வொரு விவசாயியும் மகிழ்ச்சியோடு அந்த இயற்கை வேளாண் விவசாயத்தின் மூலமாக விளைக்கப்படுகின்ற தானியங்கள் குறித்து, உணவுப் பொருட்கள் குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் விரிவாக எடுத்து பேசி வருகிறார்கள். அந்த இயற்கை வேளாணுடைய தானியங்களுடைய தன்மைகள் குறித்து அவரும் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த நிதியை விடுவித்த பிறகு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்புரையாற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக சந்தித்து வரவேற்று கை கொடுத்து அவரோடு மகிழ்ச்சியோடு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக குடிசியாக இருந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளோடு இயற்கை வேளாண் விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கப்பட்ட தானியங்கள், நெல், அது போன்ற இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்து அவளோடு கேட்டறிந்து வருகிறார். விவசாயிகள் ஒவ்வொருவரும் அந்த தானியங்களுடைய வீரியம், தானியங்களுடைய மருத்துவ குணம், அதனுடைய தன்மைகள் குறித்து பாரத பிரதமருக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள். இந்த திட்டத்தை விடுவித்து இந்த மாநாட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.